வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்சியை மீண்டும் பிடிக்கப் போகின்றோம். பெரிய திட்டத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை. நாமல் சாடல். நுவர்லியாவில் இந்திய வீடமைப்பு திட்டத்தை பார்வையிட்டார் இந்திய துணை ஜனாதிபதி. நவீன தாழ்தள பேருந்து சேவைகள் நாளை முதல் ஆரம்பம். 1200க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அரச காணியை தனியார் அபகரிப்பதை நிறுத்த கோரி குடத்தனை வடக்கு மக்கள் போராட்டம். அக்ஷய திருதியையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். இன்று பலத்த மின்னலுடன் மழை. இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. கந்தலாயில் பாடசாலை வாகனங்கள் அதிரடி பரிசோதனை. தகுதியற்ற வாகனங்களுக்கு கால அவகாசம். மூதூரில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு புதிய வீடுகள். முதற்கட்ட நிதியுதவி வழங்கி வைப்பு. பயணிகள் பஸ்ஸில் மண்ணெண்ணெய் கடத்தல். நடத்துனர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கரு தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களிடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகமோ அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை. மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே இம்முறை புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இம்முறை மே தினம் பௌத்தர்களின் புனித நாளான வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியிலான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என அவர் உறுதிப்படுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகள் குறித்து வினவிய போது தமது கட்சி அவர்களுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என்றும் அன்றைய தினம் தாம் சில் எனப்படும் உபவாசம் உள்ளிட்ட சமய கிரியைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் அரசியல் ரீதியிலான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என தெரிவித்தார். அத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தனது கட்சி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வரவிருக்கும் அரசியல் சவால்கள் மற்றும் மாற்றங்களுக்கு தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடனேயே என்றும் ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாஃபியாவிற்கு வழிவகுத்துள்ளது. இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின்கட்டண சுமையும் வரி சுமையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும் இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிக்கடா ஆக்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை மேதின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய அவர் மே தினமானது வெசாக் போயா தினத்துடன் ஒத்துப்போவதாகவும் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு ஆசி வேண்டி நாடெங்கிலும் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் வளமையான மேதின பேரணிகள் இம்முறை இடம்பெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய நாமல் உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறிய அவர் கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார்.
2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் இன்றைய தினம் திங்கட்கிழமை நுவர்லியாவிற்கு விஜயம் செய்தார். தனது விஜயத்தின் ஒரு பகுதியாக நுவர்லியா ராகலை லிடஸ்டேல் தோட்ட பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டு திட்டங்களை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடன் பார்வையிட்டதோடு பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். இலங்கையின் மலையக பகுதிகளில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் குடியிருப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைகின்றது. இதேவேளை இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் சீதா எலிய சீதையம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டார். மாகம்புர பல்வகை போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து நாளை முதல் விசேட தாழ்தள பேருந்து சேவைகளை ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள இந்த வேலை திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 430.7 மில்லியன் ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு மற்றும் மனித கண்ணியத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 10 நவீன குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இப்பேருந்துகள் குறிப்பாக சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துவோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வித சிரமமுமின்றி இலகுவாக ஏறி இறங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 33 இருக்கை வசதிகளை கொண்ட இப்பேருந்துகளில் ஒரே நேரத்தில் 80 பயணிகள் வரை பயணிக்க முடியும் என்பதுடன் பயணிகளின் பாதுகாப்பிற்கான விசேட அம்சங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த சேவையானது மாகும்புரவிலிருந்து கோட்டை வரையிலும் மாகும்புரவிலிருந்து கடவத்தை வரையிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் காலை மற்றும் மாலை வேளைகளில் நெரிசல் மிகுந்த நேரங்களில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் இந்த பேருந்து வலையமைப்பானது மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆகியவற்றை உள்ளடக்கியதாக அமையவுள்ளதால் சிகிச்சைகளுக்காக செல்லும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது பெரும் நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட உணவு பாதுகாப்பு சோதனைகளின் போது இதுவரை 21,796 நிறுவனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த சங்கத்தின் செயலாளர் சாமில் முத்துகுட கருத்து தெரிவிக்கையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விசேட சுற்றி வளைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 2300 பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 2114 உணவு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன்போது தரமற்ற மற்றும் நுகர்வுக்கு பொருத்தமற்ற 4308 உணவுப் பொருட்கள் அதிகாரிகளினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3044 உணவுப் பொருட்கள் சுகாதார பரிசோதகர்களால் அளிக்கப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் இதுவரை 1289 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் பண்டிகை காலம் நிறைவடையும் வரை இந்த சோதனைகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அரச காணியை தனியார் ஒருவர் கைப்பற்றி வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் குடத்தனை வடக்கு மக்கள் இன்றைய தினம் காலை கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்தில் அரச காணியை தனியார் ஒருவர் அபகரித்து அதனை பிறிதொரு நபருக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் அதற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர் கிராம சேவகர் ஆகியோரை துணை நிற்பதாகவும் தெரிவித்தும் அக்காணி அரச காணி என வடமாகாண காணி ஆணையாளர் அறிவித்தும் அதற்கு எதிராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். அத்துடன் குறித்த காணிக்கு வடக்கு பக்கமாக கோயில் ஒன்று உள்ளதாக ஆனால் கோயில் கிழக்கு பக்கம் உள்ளதாகவும் பொய்யான எல்லை காட்டி பிரதேச செயலர் வடக்கு காணி ஆணையாளருக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரச காணியை தனியாருக்கு வழங்க முயற்சிக்கும் பிரதேச செயலர் காணி உத்தியோகத்தர் கிராம சேவகர் ஆகியோரை இடமாற்றம் செய்யுமாறும் கோஷம் எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த அரச காணியை தனியாருக்கு வழங்குவதை நிறுத்துமாறு கோரி பிரதேச செயலருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையிலும் இன்று தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,68,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 50,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 46,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,787 உள்ளதுடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $79 விற்பனை செய்யப்படுகிறது. அக்ஷய திருதியை நாளான இன்றைய தினம் தங்கம் இந்த விலைகளில் விற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் இன்று கடுமையான மின்னல் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. நாட்டில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று 12 மணியளவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் குர்நாகல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதே நேரம் கடல் பிராந்தியங்களில் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துறை, திருகோணமலை, பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். அதனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புதிய பாடசாலை தவணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கந்தளாய் போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் இன்று விசேட சோதனைக்குட்படுத்தப்பட்டது. கந்தளாய் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி KGMF பண்டார விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் சமந்தா கருணாதிலக்க தலைமையில் கந்தளாய் போலீஸ் நிலையத்தில் வைத்து இச்சோதனைகள் இடம்பெற்றன. இன்றைய சோதனையின் போது தனியார் பேருந்துகள், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் வேன்கள் என மொத்தம் 8 வாகனங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. பரிசோதிக்கப்பட்ட 8 வாகனங்களில் 2 வாகனங்கள் மட்டுமே மாணவர் போக்குவரத்துக்கு ஏற்ற சிறந்த நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது. ஏனைய 6 வாகனங்கள் மாணவர்களை ஏற்றி செல்வதற்கு பாதுகாப்பற்றவை மற்றும் பயன்பாட்டிற்கு தகுதியற்றவை என பரிசோதகர்களால் அடையாளம் காணப்பட்டது. தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்ட வாகனங்களில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகளை சீர் செய்து மீண்டும் அவற்றை சமர்ப்பிக்க 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. மாணவர்களின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்ய முடியாது எனவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாத வாகனங்கள் சேவையில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் மோட்டார் வாகன பரிசோதகர் இதன் போது எச்சரிக்கை விடுத்தார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். நுவர்லியா கிரஹரி வாவியின் சுற்றுலா படகு சேவையை முறைமைப்படுத்தி முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என நுவர்லியா மாநகர முதல்வர் உவாலி வணிகசேகர தெரிவித்தார். நேற்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நுவரெலியா கிரஹரி வாவியில் சுமார் 120 சுற்றுலா படகுகள் உள்ளன. நேற்று இடம்பெற்ற விபத்தை அடுத்து படகு உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளை அழைத்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கு கட்டாயம் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் ஒழுக்கமான முறையில் படகு சவாரிகளை முன்னெடுக்க வேண்டும் என தெளிவூட்டப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் 2 சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று அதிவேகமாக வந்த மற்றொரு படகுடன் மோதியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு கிரகரவாவியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எவ்வாறாயினும் அங்கிருந்த ஏனைய படகு ஓட்டுநர்கள் உடனடியாக செயற்பட்டு
ஏற்பட்டு அந்த இரு சுற்றுலா பயணிகளையும் படகு ஓட்டுநரையும் எவ்வித பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக இரு படகு ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் புனர்வாழ்வு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு யுத்த சூழலினால் இடம்பெயர்ந்து தங்களது வீடுகளை முழுமையாக இழந்த 38 பயனாளர்கள் இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வீடும் தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. கட்டுமான பணிகளை தொடங்குவதற்காக முதற்கட்டமாக தலா 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் இன்று பயனாளர்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வு மூதூர் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மூதூர் பிரதேச செயலாளர் MI பிரணாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். உதவி திட்டமிடல் பணிப்பாளர் முஜீப், உதவி பிரதேச செயலாளர் MSF ரொசானா, தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச ஒருங்கிணைப்பாளர் முகமது சப்ரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பிலிருந்து மொனராகலை நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்றிலிருந்து 100 லிட்டர் மண்ணெண்ணெயை வெள்ளவாய போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த பஸ்ஸில் சட்டவிரோதமான முறையில் மண்ணெண்ணெய் கொண்டு செல்லப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பஸ் நடத்துனர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். ஜப்பானின் வடக்கு பகுதியில் இன்று 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவாட் மாகாணம் மற்றும் ஹொக்காய்டோ பகுதிகளில் 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் தாக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதுடன் அப்பகுதி மக்களை உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். பாதிப்புகள் குறித்து மதிப்பிட்டு வரும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் அவசர சேவைகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளனர். ஜப்பான் விடுத்துள்ள ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சுனாமி அலைகள் ஏற்கனவே கடலோர பகுதிகளை நெருங்கி வருகின்றன. இவை மீண்டும் மீண்டும் தாக்கக்கூடும். எனவே மக்கள் தாமதமின்றி வெளியேறி எச்சரிக்கைகள் விலக்கிக் கொள்ளப்படும் வரை பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும். அலைகள் கணிக்கப்பட்ட நேரத்தை விட முன்னதாகவே அல்லது தாமதமாகவோ வரக்கூடும். மேலும் எதிர்பார்க்கப்பட்டதை விட உயரமாகவும் இருக்கலாம். கடலோர பகுதிகள் மற்றும் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆற்று முகத்துவாரங்களில் இருந்து மக்கள் விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலில் அதிக தூரம் நீந்தி கடக்க முடியும் என்பதை 4 சிறுவர்கள் சாதித்து காட்டியுள்ளனர். தமிழகத்தையும் இலங்கையையும் பாக்கு நீரிணை பிரிக்கிறது. குறித்த பாக்கு நீரிணை பகுதியை தனியாகவோ குழுவாகவோ பலர் நீந்தி கடந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கோ அல்லது தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கோ நீந்தி கடந்தவர்கள். ஆனால் ஓரிடத்திலிருந்து புறப்பட்டு அடைந்த பின் தொடர்ச்சியாக மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு தொடங்கிய இடத்துக்கே இருபுறமாக நீந்தி வந்தவர்கள் ஒரு சிலர். இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த சிறுவர்களான ஸ்ரீ அஸ்வத், குஷ் மற்றும் தன்வேஷ் ஆகிய 4 பேரும் ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருந்தும் யாதவி விளையாட்டு அகாடமி மற்றும் இந்தியன் ஓட்டிசம் சென்டரில் நீச்சல் பயிற்சி பெற்று பல்வேறு நீச்சல் போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் ஓட்டிசம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்று மீண்டும் தனுஷ்கோடிக்கு நீந்தி வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை, இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடமும் அனுமதி கோரியிருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் பிற்பகல் 3:25 மணியளவில் 4 சிறுவர்களும் ரிலே முறையில் நீந்த தொடங்கி 17 கடல் மைல் தொலைவை 9 மணி 5 நிமிடங்கள் நீந்தி இரவு 12:30 மணிக்கு தலைமன்னார் சென்றனர். உடனே அங்கிருந்து தனுஷ்கோடி நோக்கி நீந்த தொடங்கி நேற்று காலை 9:27 மணிக்கு தனுஷ்கோடி அரிச்சல் முனையை வந்தடைந்தனர். இந்த சாதனைக்காக சிறுவர்கள் 4 மொத்தம் 34 கடல் மைல் தொலைவை நீந்தி கடக்க 18 மணி 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டனர். ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் கடலில் அதிக தூரமும் அதிக நேரமும் நீந்த முடியும் என்ற சாதனையை படைத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் உடுத்துறை கிழக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னத்துறை செல்லப்பாக்கியம் அவர்கள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார்.
யாழ்ப்பாணம் பெரியமாவடி சாமகச்சேரியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு சூரியகாந்த் அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெயரட்னம் ஜெயா பெருமாள் அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வரணி இயற்றாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை ராசேந்திரம் அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.